எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல, கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தமிழ்நாடு நாள் கொண்டாட்டத்தில் வீற்றிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்கள். தமிழ்நாடு என்று மாநிலம் பிரிந்த நாளை கொண்டாடுவதா, தமிழ்நாட்டுக்கு பெயர் சூட்டிய நாளை கொண்டாடுவதா என்று அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதை குறிப்பிட்டு அண்ணன் பாலமுடியவன் பேசினாங்க. பிள்ளைக்கு பிறந்த நாளை கொண்டாடுவதா இல்லை பேர் வச்ச நாளை கொண்டாடுவதா? ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் பிறந்த நாளை கொண்டாடுவீர்களா இல்லை உங்களுக்கு பேர் வச்ச நாளை கொண்டாடுவீர்களா என்று கேட்டு 2 சம்பவங்களை சொன்னார்கள். மூன்றாவது ஒரு சம்பவம் இருக்கிறது. முதல் சம்பவம் அண்ணன் பாலமுரளி அவர்கள் சொன்னாங்க, சொல்லிட்டு அதை தொடரல. அவருக்கு எதற்காக ஸ்டாலின் என்ற பெயர் வைக்கப்பட்டது என்பதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி ஒரு கூட்டத்தில். அதுக்கு முதல்ல ஐயா துறன்னு பேர் வைக்க நினைச்சாங்க, ஆனா அப்படி வைக்கல. அதுக்கு ஸ்டாலின் ஏன் பேர் வச்சாங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையிலே ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு பொதுக்கூட்டம், நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஸ்டாலின், ரஷ்ய ஸ்டாலினுடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடக்கும் போது ஒருத்தர் துண்டிச்சீட்டை கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்பவும் துண்டிச்சீட்டு தான். ஏன் துண்டிச்சீட்டு வந்துச்சு தெரியுதா உங்களுக்கு? துண்டிச்சீட்டை கொண்டு கொடுக்கிறார். துண்டிச்சீட்டிலே உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. எவனோ பொய்யா எழுதியிருக்கான். அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று எழுதியிருந்திருக்கிறது. ஆண் குழந்தை உண்மை, அழகான ஆண் குழந்தை என்பது பொய். அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது இருக்காங்க. ரஷ்யாவுடைய ஸ்டாலின் இறந்தது 1953 மார்ச் 5. ஐயா ஸ்டாலின் பிறந்தது 1953 மார்ச் 1. மார்ச் 1 பிறந்த குழந்தைய மார்ச் 5ஆம் தேதி தான் அப்பனுக்கே சொல்றேன்னா, 5 நாள் ஐயா கருணாநிதி வீட்டுக்கு போகாம எங்க இருந்தாரு? எந்த வீட்டுல இருந்தாரு? ஐ மீன் எந்த வீட்டுல இருந்தாரு? இத நான் சொன்னா ஐயா ஸ்டாலின் சொல்ற. சம்பவம் 1, சம்பவம் 2. 6 மாத குழந்தையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வீட்டிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறார். குவா 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 என்று தவழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி தவழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க அத்தை சூடியிருந்த பூவில் இருந்த ஒரு கோணி ஊசி ஊக்கு கீழே விழுந்து விட்டது. பூவும் கீழே விழுந்து விட்டது. அந்த ஊக்கை 6 மாத குழந்தையாக குவா குவா என்று கத்திக்கொண்டிருந்த ஸ்டாலின் எடுத்து வாயிலே போட்டு விடுகிறார். அக்கம் பக்கத்து உறவினர்கள், அத்தைகள், பெரிய மக்கள் துடித்து போகிறார்கள். ஆனாலும் அவர் அப்படியே உறுதியா இருக்கு. 6 மாசம் குழந்தை உறுதியா இருக்கு. மருத்துவத்தை போறாங்க. இது மெடிக்கல் மிராக்கிள். ஒரு ஊக்கை முழுங்கி இப்படி ஒரு 6 மாத குழந்தை புழைத்ததே கிடையாது. மெடிக்கல் மிராக்கிள். இவன் ஒரு எக்கு இதயம் கொண்டவன் என்று சொல்கிறார். எக்கு இதயம் கொண்டதனால் அந்த எக்கு போல இருந்த ஸ்டாலின் பெயரை எனக்கு வைத்தார்கள் என்று 6 மாத குழந்தையா இருந்து ஊக்க முழுங்கினதுக்கு தான் ஸ்டாலின் பேர் வச்சாங்கன்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு. 6 மாசம் பேர் வைக்காம உங்க அப்பா கருணாநிதி எங்க போயிருந்தாரு? என்னங்க, புள்ள பிறந்ததுக்கும் வரல, பேர் வைக்கிறதுக்கும் வரல. எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க அம்பத்தூர்ல மானமுள்ள திமுக காரங்க இருந்தா மறுநாள் கூட்டம் போட்டு பேசு. இப்ப சம்பவத்துக்கு வரேன். பிறந்த நாளை கொண்டாடுவதா பேர் வச்ச நாளை கொண்டாடுவதா என்பது உலகத்துல தமிழனுக்கு மட்டும்தான் விவாதம் நடக்கும். அங்கே மான மலையாளிகள் கேரள பிறவி என்று 2 யானைகளை பாய்கிற கேரள கொடியை தூக்கி கொண்டு அங்கே கேரள பிறவியை கொண்டாடுகிறாங்க. இதே நாள்ல மானமுள்ள தெலுங்கர்கள் ஒரு கும்பம் போல கொடியை வைத்துக் கொண்டு ஆந்திர தினம் என்று இந்த நாளை கொண்டாடுறாங்க. மஞ்சள் சிகப்பு கொடியை தூக்கி கொண்டு கன்னட ராஜ்யோத்சவா என்று கன்னட மக்கள் கொண்டாடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 8 கோடி தமிழர்கள் வாழ்கிற நாட்டில் மொழி வழியாக மாநிலம் பிரிவதற்கு காரணமாக இருந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்த தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நாளை ஒரு அரசு கொண்டாட முடியல. 2019க்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்த பிறகு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து கோரிக்கை வைத்த பிறகு அவர் அறிவிச்சார். அவர் ஆரிபுரம் போனால் என்ன, வேலன்குன்றம் திருப்பதியை விட
விட மாட்டேன் என்று போராடி இன்னைக்கு சென்னை நம்ம கிட்ட இருக்கிறது என்றால், இன்னைக்கும் பல பாதி அவங்கிட்டு தான் இருக்கு. சென்னை நம்ம கிட்ட குறைந்தபட்சம் இருக்கு, இங்க நின்று கூட்டம் போட முடியுதுன்னா அதற்கு காரணம் மாப்போசி என்கிற அந்த எல்லை காத்த போராளி. பொட்டி ஸ்ரீராமுலு தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சாருன்னு சொல்லுவான். பொட்டி ஸ்ரீராமுலு ஆரம்பித்தது 1952. ஆனாலும் தாத்தா மாப்போசியும் நேசமணியும் ஆரம்பித்தது 1947. சுதந்திரம் அடைந்த பிறகு எங்களுடைய நிலம் எங்களுக்கு சொந்தம் என்று ஆரம்பிச்சாங்க போராட்டத்தை. நேசமணி போராடுறாரு, குஞ்சன் நாரார் போராடுறாரு, மாப்போசி போராடுறாரு. அந்த காலகட்டத்தில் கேரளாவில் இருந்த பட்டம் தானு பிள்ளை அவர் என்ன பண்றாரு? பட்டம் தானு பிள்ளை கேரளா ஐக்கிய கேரளம் என்கிறத முன்வைக்கிறாரு. ஐக்கிய கேரளத்தை முன்வைக்கிற பொழுது அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் ஏ.கே. கோபாலன் தேவிகளமும் பீர்மேடும் எங்கள் நிலம், இது தமிழருக்கு கிடையாது என்று அறிவிக்கிறார். இன்னைக்கு முல்லை பெரியார் எங்களுக்குன்னு கேரளா இருக்கிற கம்யூனிஸ்ட் சொல்லும் போது வாயையும் 9 ஓட்டையும் பொத்திக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு கம்யூனிஸ்ட். ஆனா அன்னைக்கு தேவிகளமும் பீர்மேடும் எங்கள் நிலம் என்று ஏ.கே. கோபாலன் சொன்ன பொழுது, இப்படியே நீங்க சொல்வீர்கள் என்றால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று மானமுள்ள கம்யூனிஸ்ட் சொன்னா. கடைசி கம்யூனிஸ்ட் நம் தாத்தா சி ஜீவானந்தம். அந்த ஜீவானந்தம் என்கிற ஒரே கம்யூனிஸ்ட் மட்டும்தான் சொன்னான். கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து கொண்டே கம்யூனிஸ்ட் எடுத்து போராடினார். அதே போல நேரு சென்னையை 2 மாநிலத்துக்கான தலைவராக மாத்திருவோம், பிரச்சனை வேண்டாம், தெலுங்கருக்கும் தமிழருக்கும். எப்படி சண்டிகரை பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்குமான பொது தலைநகராக வச்சிருக்கோமோ, அப்படி ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான பொது தலைநகர சென்னையை வைக்கலாம் என்று நேரு சிந்திக்க பொழுது, அப்படி ஒரு ஆணையை நீங்கள் அனுப்புங்கள் என்றால் அதுதான் என் ராஜினாமா கடிதமாக இருக்கும் என்று எச்சரித்தவர் இந்த மண்ணையாண்ட ராஜாஜி. அவரை பாப்பான்ட்டான். ராஜாஜி மீது நமக்கு விமர்சனம் உண்டு. குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார், பள்ளிக்கூடங்களை மூடினார், விமர்சனம் உண்டு. ஆனால் மொழி எல்லை போராட்டத்தை தமிழ்நாடு என்கிற பிரச்சனை உறுதியார் என்றார் ராஜாஜி. சரி, ராஜாஜி போராடினாரு, மாப்போசி போராடினாரு, குஞ்சன் நாடார் போராடினாரு. அதே காலகட்டத்தில் சட்டசபையில எல்லையை பிரிச்சாச்சு, மொழி போர், எல்லை வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது, மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்டது. சட்டசபையில ஒருத்தர் பேசுறாரு, அவரை தேசியவாதின்னு பல பேர் சொல்றான். சட்டசபையில சொல்றாரு, கேரள சகோதரனுக்கு என்று ஒரு மாநிலம் உருவாகிவிட்டது, ஆந்திர சகோதரனுக்கு என்று ஆந்திரம் என்ற மாநிலம் உருவாகிவிட்டது, கன்னட சகோதரனுக்கு என்று கன்னடம் என்று மாநிலம் உருவாகிவிட்டது. பிறகு எதற்காக மெட்ராஸ் மாகாணம் என்கிற இந்த தமிழ்நாடு சட்டசபையிலே, தமிழக சட்டசபையிலே தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் அவை உறுப்பினராக இருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் சொல்ல வேண்டும் என்று கேட்டவர் நம் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர். அவர் பேசியது இந்திய தேசியமா தமிழ் தேசியமா? தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்கிற பேரன் சீமான் வைக்கிற முழக்கத்தை அன்னைக்கு வச்சவர் தாத்தா முத்துராமலிங்க தேவர். இன்னைக்கு அவரை பல பேரு அவர் தேசியமும் தெய்வீகம்னு சொல்லிட்டாரு, தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாம் களவாடுறதுதான். அந்த குடும்பம் ஒரு பக்கம் களவாங்கும், இந்த கும்பல் ஒரு பக்கம் களவாங்கும். இப்படி நம்முடைய வரலாறு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்குத்தான் ஜூலை 18 அவன் நடத்துறான். இது நெருப்பை குப்பையை போட்டு மூடுற மாதிரி அந்த கதை. அது 2009க்கு முன்னாடி நீ குளிர் காஞ்சுக்கலாம், 2009க்கு பின்னாடி தமிழ்நாட்டில் எந்த நாள் கொண்டாடப்படணும் என்பதை தீர்மானிப்பது பிரபாகருடைய பிள்ளை சந்திரன் சீமானுடைய அவருடைய தம்பிகள் தான். நீ என்ன செய்யணும்? நீ வடக்க போகணுமா, தெற்க போகணுமா, நீ மேற்க போகணுமா, கிழக்க போகணுமா, நீ பேண்ட் ஷர்ட் போடணுமா, நீ என்ன பண்ணணும், நீ அந்த பக்கம் நிக்கணுமா, இந்த பக்கம் நிக்கணுமா, நடுவில் லாரி அடிபடி சாகணுமா, எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது எங்க அண்ணன் தான். இதே நவம்பர் 1 தான். ஒண்ணு அந்த பக்கம் நில்லு, இல்ல இந்த பக்கம் நில்லு, நடுவுல லாரி அடிபட்டு சாவ அப்படின்னு சொன்னது இதே நாள்ல தான். அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் மாறல. லாரி அடிபட்டு செத்தாங்க இல்லையா கரூர்ல, அவர் சொன்னாரு, நடந்துச்சு. தீர்க்கதரிசி தேவருக்கு பிறகு தீர்க்கதரிசி அண்ணன் தான். செத்துருவாங்க, செத்துட்டாங்க. இப்ப கொதிக்கிறாங்க, ஐயோ இல்ல இல்ல அதுக்கு அது காரணம் இது காரணம். அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் சொன்னாரு, ஒவ்வொருத்தரும் பொறுப்பேற்கணும். இது தனி மனிதன் தவறல்ல, ஊடகங்களுடைய தவறு, ஒவ்வொருத்தருடைய தவறு என்று செப்டம்பர் மாதம் 27 கரூர்ல அந்த கரூர் மருத்துவமனை வாசல்ல பேசினார். ஊடகங்கள் நீங்கள் பொறுப்பேற்கணும் இந்த தவறுக்கு என்று அண்ணன் சீமான் பேசியதை அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் நேற்று பேசி இருக்கிறார். ஏன்னா உண்மையை எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. அவர் பேசுறாரு, இது தனி மனிதன் தவறு இல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தின் தவறு. அதை மட்டும் சொல்லல,
கூட்டம் கூட்டி நான் யார் என்று காட்டுவேன் என்கிற மனநிலை ஆபத்தானது என்று பதிவு செய்கிறார். அந்த 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 தன்மானமிக்க அந்த மனிதனுக்கு இருக்கிற அடிப்படை சமூக புரிதல் ஒவ்வொரு நடிகனுக்கும் வந்துவிட்டால் இந்த நாட்டிலே மாற்றம் நிகழும். சீமான் பேச்ச நிறைய கேட்பார் போல இருக்கு. கேட்காம எப்படி இருக்க முடியும்? அப்போ அப்படி இந்த நிலத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று முடிவெடுக்கிற இடத்துல நாம் மகிழ்ச்சி வந்திருக்கிறது. இல்லைன்னா அம்பத்தூர்ல சனிக்கிழமை சாயந்தரம் வீக்கெண்ட்ல இண்டஸ்ட்ரீஸ் ஏரியாவில் கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்காம துட்டு கொடுக்காம இவ்வளவு பெரிய கூட்டத்தை எவனாவது கூட்ட முடியுமா? ஒருத்தர் வர மாட்டான். ஏன்? பேசுறது சீமான் கருத்தா பேசுவாரு, வரலாற்றை பேசுவாரு, இனத்தை பேசுவாரு, மொழியை பேசுவாரு, அனில் 65 ஃப்ரை எல்லாம் போடுவாரு அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்கான். சனிக்கிழமை சாயந்தரம் அனில் 65 கொஞ்சம் சாப்பிட்ட கொஞ்சம் உடம்புக்கு எதமா இருக்கும். ஏன்னா படிகால வேற பிறந்துச்சு இல்லையா? நானே அனில் 65 பார்க்க தான் வந்திருக்கேன். அப்போ வரலாற்றை மாற்றுகிற ஒரு இடத்தில் நாம் மகிழ்ச்சி வந்து நிற்கிறது. என் அன்பிற்குரிய மக்களே, இவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பான் இவன் ஜூலை 18 செய்யட்டும் என்ன. ஆனா ஒரு நாள் இந்த அதிகாரத்திலே நாம் மகிழ்ச்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் வருகிற பொழுது நவம்பர் 1 ஐயா ஸ்டாலின் இதே கொடியை ஏற்றி கொண்டாடுகிற நிலைக்கு நாம் தள்ளுவோம். நான் அவர்களை கொண்டாட விடாமல் அவர்களையும் கொண்டு வைப்போம். உதயநிதி ஸ்டாலின் கொண்டாடுவாரு, சுபகர பாண்டியனும் கொண்டாடுவாரு, எல்லாரையும் கொண்டாடுற இடத்துக்கு நாம தள்ளி கொண்டிருக்கிறோம். 2026க்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் தலையிலாக மாறுகிற பொழுது நவம்பர் 1 மட்டுமே தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும். அது உலக தமிழர்கள் கொண்டாடுற நாளாக மாறும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். எதிர்கட்சிகள் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல